Hi guys, I'm Niveta. In the video, 12th standard chemistry, unit 2, P block element part 1 lesson இருக்கக்கூடிய 18th question தான் பார்க்க போறோம். Thermodynamically the most stable form of carbon வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Thermodynamically அப்படின்னா ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நான் ஸ்டேபிள்னா என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் நம்மளால எதை வந்து ஈஸியாக வந்துட்டு எரிக்க முடியும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கிராஃபைட்னா என்னது, அந்த பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியாக எரிக்கும் போது நமக்கு என்ன ஆகிடும், கரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே வந்துட்டு நம்ம டயமண்டுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ தான் அது என்னவா மாறும், CO2 மாறும். அதே மாதிரி ஃபல்லரன்ஸ்னா C60 ஒரு பால் மாதிரி இருக்கக்கூடியது. கார்பன் வந்து நிறைய பால் மாதிரி இருக்கக்கூடியது அலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் அதிக எனர்ஜி வேணும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஸ்டேபிள் ஃபார்ம் கிடையாது. கிராஃபைட் தான் ரொம்ப ஸ்டேபிள் ஃபார்ம். அது பாருங்க, graphite burns easily and it is used as a fuel because it is thermodynamically stable. It's already at low energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, லைக் இடத்துல எனர்ஜி அப்படின்னு சொல்றது வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ பேசிக்கா ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க தள்ள வந்து ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களால தள்ள முடியல அப்படின்னா அந்த ராக்குக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா தான் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க நினைக்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல கிராஃபைட்டுக்கு வந்துட்டு லோ எனர்ஜினா லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஹை எனர்ஜினா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ரெடி டு சேஞ்சாக இருக்கிறது. லோ எனர்ஜினா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது. இப்போ டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல்னா என்னது, 4 ஆட்டம் வந்துட்டு அதை சுற்றி இருக்கும். ஓகேவா? அப்போ அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால லைக் அது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஹீட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து உங்களால் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடாக மாறும். ஓகேவா? லைக் அது வந்து அதிகமான ஹீட் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு அது வந்து ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷோயிங் அதாவது நீங்கள் ரொம்ப ஹீட் கொடுக்கணும், அதனால இதுதான் அது வந்து ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட டைமண்டை விட பார்த்தீங்கன்னா ஃபல்லரன்ஸ் வந்து C60. ஓகே, அப்போ அது வந்து இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஹையான எனர்ஜி இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபல்லரன்ஸ் கிடையாது, டைமண்ட் கிடையாது, நன் ஆஃப் திஸ் கிடையாது, கிராஃபைட் தான். ஓகேவா? ஸோ கிராஃபைட் தான் தெர்மோடைனமிக்லி மோஸ்ட் ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப லோ எனர்ஜியாக இருக்கிறது, அதாவது ஈஸியாக எரியக்கூடியது தான் நம்ம வந்துட்டு தெர்மோடைனமிக்லி மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதுவும் எரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இது ரெண்டுத்துக்குமே ஹை எனர்ஜி இருக்குது, இதுக்கு தான் லோ எனர்ஜி இருக்குது. லோ எனர்ஜியை நம்மளால ஈஸியாக எரிக்க முடியும். ஓகே, தெர்மோ அப்படின்னா ஹீட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.